வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் ஹெச்டிஎம்மில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே எப்படி டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணணும், அதில் பேக்ரவுண்டு கலர் கொடுத்து அதில் ஒரு டெக்ஸ்ட்டை என்ட்ரி பண்ணுற டெக்ஸ்ட் ஒரு கலரில் இருக்கும். இந்த மாதிரி எப்படி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா, அதாவது VS கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் என்ன ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன், index.html சொல்லி ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், அதாவது அப்போ என்ன செய்யணும், ஒரு டிவ்ங்கிற ஒரு டேக் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அப்போ டிவ்ங்கிற டேக்கு கொடுத்துருங்க, div டிவ்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிங்கன்னா, க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக /divide சொல்லி வந்துடும். இந்த டிவ், அதாவது div அதே மாதிரி /div அப்படின்னா, டிவ்னா என்னன்னா ஒரு கண்டெய்னர்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு பாக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு செக்ஷன் சொல்லலாம், இல்லைனா ஒரு ஏரியான்னு சொல்லலாம். இந்த மாதிரி எது ஒன்று சொல்லலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த டிவ்வுக்குள்ளே சில டெக்ஸ்ட்டை நான் என்ட்ரி பண்ண போகிறோம். அதாவது டிவ்வுக்குள்ளே சில டெக்ஸ்ட்டு என்ன டெக்ஸ்ட்னால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி லோரம்னு சொல்லி நம்ம டைப் பண்ணுறதுக்கு அலுப்புப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி லோரம்னு சொல்லி கொடுத்துட்டு, உங்கள் லோரமுடைய வேர்ட்ஸு எவ்வளோ வேர்ட்ஸ் வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 50 வேர்ட்ஸ் வேணும். அதாவது லோரம்னு சொல்லி கொடுத்துட்டு 15 சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், 50 வேர்ட்ஸு ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணி அதை தூக்கி போட்டுரும். இப்போ என்ன கொடுத்துருக்கோம், நம்ம டிவ்ங்கிற ஒரு இது கொடுத்துருக்கோம். அதாவது டிவ் கொடுத்துருக்கோம். அதாவது டிவ்னு சொல்லிட்டு கண்டெய்னர் இல்லைன்னா ஒரு பாக்ஸு டிவ்னு கொடுத்துட்டு /divனு கொடுத்தாச்சு. அதாவது டிவ் கொடுத்தாவும் ஆட்டோமேட்டிக்காக /divனு VS கோடில் எடுத்துக்கும். இதுக்கு இடையில் நம்ம என்ன எழுதுறது, லோரம்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு 15 சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படியே என்னென்னா ஒரு 50 வேர்ட்ஸை ஆட்டோமேட்டிக்காக அதே டைப் பண்ணி வச்சிடும். இப்போ நீங்கள் இதை போய் நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபைலில் போய் சேவ் கொடுத்துருங்க. எந்த ஒரு கோடிங் அடித்தாலும் ஃபைலில் போய் என்ன கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட வேண்டியது. சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இந்த index.html இருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஃப்ளோட்டிங் டூல் பார் ஒன்று வரும். அதில் காப்பி பார்த்துட்டு இருக்கு பாருங்கள். இந்த காப்பி பார்த்தை கிளிக் பண்ணுங்கள். இந்த காப்பி பார்த்தை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது என்ன செய்யணும், நீங்கள் கூகுள் குரோமுக்கு போய்டுங்க. கூகுள் குரோம் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். இந்த பாரில் போய் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ காப்பி பண்ணிங்களா பார்த்து அதை போய் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வந்துருச்சு பாருங்க. அதாவது என்னது 50 வேர்ட்ஸில் ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணி அழகாக கொடுத்துருச்சு. அப்போ இப்போ என்ன டிவ்னு என்னன்னு தெரியுதா, டிவ்னா ஒரு செக்ஷன், இந்த மாதிரி ஒரு செக்ஷன் வந்துருச்சு. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ டிவ்னு கொடுத்து இந்த மாதிரி கொடுத்தோன்னா ஒரு கண்டெய்னரோ இல்லை ஒரு பாக்ஸோ இல்லை ஒரு செக்ஷனோ இல்லை ஒரு ஏரியாவோ, இந்த மாதிரி ஒரு ஏரியா வந்துருன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அது பாக்ஸை க்ரியேட் பண்ணுறது நம்ம என்ன செய்யணும், பேக்ரவுண்ட் கலரை செட் பண்ணணும். இல்லைன்னா பார்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து செட் பண்ணணும். அப்போ எப்படி செட் பண்ணுறதுன்னா, திருப்பி VS கோட் எடிட்டருக்கு வந்துருங்க. இப்போ இந்த டிவ்வுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும், அதாவது ஸ்டைல்னு சொல்லி இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துங்க. அதாவது டிவ்வில் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு என்ட்ரு ஒன்று கொடுத்துருங்க. இந்த இடத்துல ஃப்ரண்டில் வச்சுக்கிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், அதாவது div இருக்குது, இது மேலே ஒரு ஸ்டைல் ஒன்று அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பேர் சொல்கிறோன்னா, அதாவது CSS கோடை யூஸ் பண்ண போகிறோம். என்னத்துக்குன்னா, இந்த டிவ்ங்கிற செக்ஷனுக்கு இந்த டிவ்ங்கிற ஒரு ஏரியாவுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், பாக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் கொண்டு வர போகிறோம். அதே மாதிரி அந்த பாக்ஸுக்கு வித்து ஹைட்டு செட் பண்ண போகிறோம். வித்தும் வேணும், ஹைட்டும் வேணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டைல்னு சொல்லி ஒரு டேக் ஒன்று அப்ளை பண்ணுங்கள். ஸ்டைல் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக /style வந்துடும். இதுக்கு இடையில தான் நம்ம எழுத போகிறோம். இதுக்கு இடையில தான் என்ன எழுத போகிறோம், என்னது இதுக்கு இன்லைன் CSSன்னு அதாவது இன்டர்னல் CSSன்னு சொல்லுவாங்க. இன்லைன் CSSனால் இந்த டிவ்வுக்குள்ளே எழுதுறதுனா நீங்கள் இன்லைன் CSSன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்டைலுக்கும் /ஸ்டைலுக்கும் இடையில எழுதுறதுக்கு பேர் என்ன சொல்கிறது, இன்டர்னல் CSSன்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்டர்னல் CSSனால் என்ன, இன்லைன் CSSனால் என்ன, எக்ஸ்டர்னல் CSSனால் என்னன்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ இந்த இன்டர்னல் CSSல இந்த ஸ்டைலுக்கும் இந்த ஸ்லாஷ் ஸ்டைலுக்கும் இடையில நம்ம என்ன செய்ய போகிறோம், கோடிங் எழுத போகிறோம். என்ன கோடிங் எழுத போகிறோம்னா,
இந்த டிவ்வுங்கிற டேக்கை செலக்ட் பண்ணிங்க. அப்போ டிவ்வுன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு ஃபேஸ் விட்டுட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் போட்டுங்க. இந்த ஒரு ப்ராசஸ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோசிங் ப்ராசஸும் வந்துடும். ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்துங்க. என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த டிவ்வுங்கிறதுக்கு வந்து நம்ம பேக்ரவுண்டு கலர் செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பார்டர் ஒன்று கொடுத்துருவோம். பார்டர்னா எப்படிங்க பாருங்கள், அதாவது பார்டர் கொடுக்க போகிறேன். அப்போ பார்டர்னு சொல்லி என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதே வரும். பார்டரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த சாலிட்னு சொல்லி கொடுத்துங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ நான் ஃபைலில் போய் என்ன கொடுத்துறேன், சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் நேராக கூகுள் குரோமுக்கு போயிடுங்க. போயிட்டு இந்த இடத்துல ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த பாருங்கள், ஏன்னா ஆல்ரெடி ஒன் டைம் வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பார்த்து. அப்போ இங்கேருந்து ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த பாருங்கள், ஒரு பாக்ஸ் ஒன்று வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன சொல்லணும், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணி அது உள்ள டெக்ஸ்ட்டை கொண்டு வரும். அதான் வந்துருச்சு, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸும் வந்துருச்சு. அதுக்குள்ளே என்ன வந்துருச்சு, டெக்ஸ்ட்டும் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து அதில் வித்தும் ஹைட்டும் செட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் நீட்டாக கொண்டு வரணும். அப்போ எப்படி கொண்டு வர்றது, இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்துடுங்க. திருப்பி இதிலே வந்து எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வேணும்னு வச்சிங்களேன். இப்போ இதில் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வேணும். ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு பேக்ரவுண்டுன்னு சொல்லி என்ட்ரு பண்ணுங்க. பேக்ரவுண்ட் சொல்லி என்ட்ரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். அதில் பேக்ரவுண்ட் கலரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்து ப்ளூ கலர் வேணும். ஏதோ ஒரு கலர், ப்ளூ கலர் கொடுத்துங்க. இந்த ப்ளூ கலர் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது அந்த பாக்ஸுக்கு எனக்கு ஒரு ஹைட்டு செட் பண்ணணும். அதே மாதிரி வித்து செட் பண்ணணும். அப்போ பாருங்கள், வித்துன்னு சொல்லி கொடுத்துருங்க. வித்துன்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கேட்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு 200% கொடுத்துருங்க. 200 பிக்சல், 200 பிக்சல் சொல்லி கொடுத்துருங்க. 200 பிக்சல் கொடுத்துருங்க. இல்லைன்னா 250 கொடுத்துருங்க, கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நம்ம 50 கொடுத்துருக்கோம், அதனால் 250 கொடுத்துருவோம். 250 கரெக்டாக பாக்ஸ் வரும். 250 கொடுத்துருங்க. அடுத்தது அதே மாதிரி வந்து எனக்கு ஹைட்டு வேணும். ஹைட்டு வந்து எவ்வளோ வேணும், ஹைட்டும் அதே மாதிரி வந்து எனக்கு 250 வேணும். ஹைட்டும் வந்து என்ன கொடுத்துருங்க, 250 கொடுத்துருங்க. 250 பிக்சல் சொல்லி கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம், ஒரு பார்டர் செட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பேக்ரவுண்டு கலர் செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது வித்து செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது ஹைட்டு செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ போய் ஃபைலில் போய் சேவ் கொடுத்துருங்க. ஃபைலில் போய் சேவ் கொடுத்துட்டு இப்போ போய் ரீஃப்ரெஷ் கொடுத்துருங்க. கூகுள் குரோமில் போய் ரீஃப்ரெஷ் கொடுத்துருங்க. ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்துருச்சு பாரு. இப்போ என்ன, ஒரு பாக்ஸ் ஒன்று வந்துருச்சு. இந்த பாக்ஸினுடைய வித்து ஹைட்டு 250 கொடுத்துருக்கோம். அதாவது வித்து வந்து 250, அது மாதிரி ஹைட்டு வந்து 250 கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேது பிளாக் கலர்னால. இதை வந்து ஒயிட்டாக மாற்றிக்குவோம். ஒயிட்டாக அப்படி மாற்றுறதுன்னா அதுக்கு ஒரு கமாண்ட் எழுதுங்க, கோடிங் எழுதுங்க. என்ன கோடிங் எழுதுறது, இந்த இடத்துல வந்து கலர்னு ஒரு கோடிங் இருக்குது. அதாவது கலர்னு ஒரு கோடிங் ஒன்று இருக்குது. கலர்னு சொல்லி விடுங்க. கலர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த கலர் கிளிக் பண்ணிங்க. என்ன கலரில் வேணும், எனக்கு ஒயிட்டு வேணும். அப்போ ஒயிட்டுன்னு சொல்லி கொடுத்துங்க. இப்போ கலர் வந்துடும், அதாவது ஒயிட் கலர் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பேடிங்னு ஒன்று செட் பண்ணணும். பேடிங் என்னென்னா அப்போ தான் அந்த டெக்ஸ்ட்டை பார்க்குறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதாவது அந்த பாக்ஸ் வந்து ஒரு 20 பிக்சலோ இல்லை ஒரு 30 பிக்சலோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டை வந்து நீட்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு பார்டர் கொடுத்த மாதிரி இருக்கும், அதாவது மார்ஜின் கொடுத்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ அதுக்கு வந்து பேடிங்னு சொல்கிறது. இந்த பேடிங் சொல்லி கொடுத்துருங்க. பேடிங் சொல்லி கொடுத்துட்டு இந்த பேடிங்கை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இப்போ ஒரு 10 பிக்சல் கொடுத்துங்க. 10 பிக்சல் கொடுத்துருங்க. 10 பிக்சல் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ ஃபைலில் போய் நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் ரன் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ரன் பண்ணி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், அதாவது இந்த இடத்துல 10, இந்த இடத்துல 10, இந்த இடத்துல வந்து 10. இங்கே கீழே வந்து உங்களுக்கு பாக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால 10 கரெக்டாக வராது. இப்போ கொஞ்சம் அதிகமானாலும் கொடுத்து பாருங்கள், 20% கொடுத்து பாருங்கள். அதே வந்து 20% கொடுத்து பாருங்கள். இந்த இடத்துல வந்து எனக்கு 20ன்னு கொடுத்துட்டு வச்சிங்களேன். இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்க போகிறேன், 20ன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இல்லைன்னா 25 கொடுத்து பாருங்கள். 25 கொடுத்து பாருங்கள். 25 கொடுத்துட்டு இப்போ ஃபைலில் போய் சேவ் பண்ணிங்க. ஃபைலில் போய் சேவ் பண்ணிவிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் கூகுள் குரோமுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் மட்டும் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு வந்து பேடிங்னு என்னென்னு தெரியும். அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் இதாகிக்கும். பாக்ஸ்லேருந்து இந்த டெக்ஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி வரும், இந்த மாதிரி வரும். அப்போ இது 25%, 25%. நீங்கள் வந்து இது கூட பண்ணலாம். நீங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு டெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து இன்னும் சென்டரில் வரணும்னா
டாப்பு, அதாவது பேடிங்கினுடைய டாப்பு வந்து எனக்கு 50 வேணும், இல்லை பேடிங்கினுடைய லெஃப்ட்டு வந்து வேணும், ரைட்டு வேணும், இந்த மாதிரி வேணும்னு வேணால் அப்படி வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் நினைச்சிக்கலாம். அதாவது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே என்ன செஞ்சுருக்கேன், ஒரு டெக்ஸ்ட்டை கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு என்ன பேர் சொல்கிறதுனா, டிவ்ங்கிற ஒரு டேகை க்ரியேட் பண்ணி அது உள்ளே நம்ம வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட்லாம் டைப் பண்ணிவிட்டு அந்த டிவ்ங்கிறத வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸை வச்சு இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணணும். இந்த பார்டர் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி பேக்ரவுண்டு கலர் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி வித்து கொடுத்துருக்கோம், ஹைட்டு கொடுத்துருக்கோம், அதே மாதிரி கலரு, அதே மாதிரி பேடிங் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ இதில் மார்ஜின் ஒன்று செட் பண்ணலாம். மார்ஜின் என்னென்னா உங்களுக்கு வெளியில் வரும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் இங்கே கொஞ்சோன்னு இடம் இருக்குது, எனக்கு ஒன்று கொஞ்சம் தள்ளி வரணும், அது இந்த ஒயிட் ஏரியா வந்து தள்ளி வரணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். மார்ஜின் எப்படி செட் பண்ணுறது, ஜஸ்ட் என்ட்ரு ஒன்று கொடுத்துட்டு இந்த இடத்துல மார்ஜின் சொல்லி கொடுக்க வேண்டியது. மார்ஜின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜினுடைய டேக் வரும். இந்த வருது பாருங்கள், மார்ஜினுடைய டேக்கு எனக்கு வந்து இப்போ பாருங்கள், எனக்கு லெஃப்ட் சைடு மார்ஜினுடைய லெஃப்ட் சைடு வந்து எனக்கு லெஃப்ட் சைடு வந்து எனக்கு ஒரு 50% வரணும். ஒரு 50 வேணும்னு வச்சிங்களேன், 50% எப்படி வேணும் கொடுத்துங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து ஃபைலில் போய் சேவ் பண்ணிங்க. ஃபைலில் போய் சேவ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இதில் போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்களா 50% இங்கேருந்து 50% தள்ளி வந்துச்சு. அதாவது இதுலேருந்து 50%, சும்மா ஒரு 5-10 கொடுத்தா போதும். இப்போ மார்ஜின் என்ன கொண்டு இந்த பாருங்கள், இந்த ஒயிட் ஏரியா எப்படி வந்துச்சு பாருங்கள், 50%. இப்போ வேணால் கம்மி பண்ணி பாருங்கள், அதிகமாக கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு ஒரு 5% போதும், எனக்கு 5% போதும். அதே வந்து எனக்கு ஒரு 5% போதும், இல்லை 10% வச்சுக்கலாம். 10% இல்லைன்னா வெறும் 10ன்னு கொடுத்து பாருங்கள். பர்சன்டேஜ் தூக்கிட்டு ஜஸ்ட் 10 மட்டும் கொடுத்து பாருங்கள். கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், ஃபைலில் போய் சேவ் பண்ணிங்க. ஃபைலில் போய் சேவ் கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட வேண்டியது. கூகுள் குரோமில் போய் ரீஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்களா இங்கே 10 மட்டும் எடுத்துக்கிச்சு. இந்த இடத்துல 10, ஜஸ்ட்டு 10 மட்டும் இடையில விட்டுருக்கு. அதே மாதிரி எனக்கு டாப்பில் விட்டுங்க. இந்த இடத்துல டாப்பில் வேணும்னா டாப் இது கொடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம என்ன கொடுத்தோம், லெஃப்ட் கொடுத்தோமா, அதே வந்து மார்ஜின் டாப்புன்னு சொல்லி கொடுத்துங்க. மார்ஜின்னு சொல்லி அடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிலே வரும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு 3 லெட்டர் அடிச்சிங்கன்னா போதும். இங்கே பாருங்கள் டாப்பு. இப்போ எனக்கு டாப்பு வந்து ஒரு 25 வேணும், ஜஸ்ட் 25 கொடுத்துட்டு ஃபைலில் போய் சேவ் பண்ணிங்க. ஃபைலில் போய் சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்துட்டு இப்போ கூகுள் குரோமில் போய் ரீஃப்ரெஷ் பண்ணிட வேண்டியது. ரீஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க. இப்போ கீழே இறங்கிடுச்சு பாருங்கள், மேலேருந்து 25 எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த இதில் வந்து 10 கொடுத்துருக்கோம், இந்த 25 கொடுத்து இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மார்ஜினையும் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள்.